Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு AI Photo Enhancer அப்ளிகேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். நம்மக்கிட்ட லோ குவாலிட்டி ஃபோட்டோஸ் இருக்கு, ரெசல்யூஷன் கம்மியா இருக்கு. ஸோ நல்லா அப்ஸ்கேல் பண்ணணும், நல்ல குவாலிட்டியில் கொண்டு வரணும். இல்லை கேப்சர் பண்ண ஃபோட்டோவில் ஐஎஸ்ஓ ஹையாக இருக்குது, லோ லைட் இன்டேக்காக இருக்குது, இல்லை எனக்கு அதில் நாய்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக டீநாய்ஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் வேணும். ஈவன் நம்மக்கிட்ட ஒரு நல்ல போர்ட்ரேட் இருக்குது, பட் ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு இன்னும் ஸ்மூத்னஸ் தேவை, அந்த சாஃப்ட்னஸ் தேவை, நேச்சுரலான ரிசல்ட் வேணும். இல்லை எனக்கு இன்னும் ஷார்ப்னஸ் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அதெல்லாம் கூட இல்லை ப்ரோ, என்கிட்ட ஒரு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இருக்குது, அதை கலரைஸ் பண்ணணும்னாலும் சரி. இல்லை அந்த பழைய ஃபோட்டோ பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு, நல்ல குவாலிட்டியில் இல்லை, என்ஹான்ஸ் பண்ணணும், ஸ்க்ராட்ச் எல்லாம் ரீப்பேர் பண்ணணும்னாலும் சரி. அண்ட் ஃபைனலாக நல்ல குவாலிட்டி ஃபோட்டோ இருக்குது, ஆனால் அந்த ஃபோட்டோவில் அந்த சேச்சுரேஷன் இல்லை, கலர் நான் எதிர்பார்க்குற அளவுக்கு வைப்ரண்ட்டாக இல்லை. ஸோ சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகப்படுத்தணும், அண்டர் எக்ஸ்போஸ்டாக இருக்குது. இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய 6 AI மாடல்ஸை யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all searchல HitPaw Photo Enhancer search பண்ணிக்கலாம். and லிங்கை கிளிக் பண்ணி அஃபிஷியல் சைட்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு விண்டோஸ் அண்ட் மேக் ரெண்டுத்துக்குமான டவுன்லோட் லிங்க் இருக்குது. நமக்கு தேவை விண்டோஸ் தான். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி நம்ம செட்டப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ண கையோட அப்ளிகேஷனை நாம் இன்ஸ்டால் பண்ணிடலாம். சரி, இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான இமேஜை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலும் சரி, இல்லை சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த இமேஜை நீங்கள் உள்ளே இம்போர்ட் பண்ணாலும் சரி. ஓகே, ஸோ நமக்கு தேவையான ஒரு இமேஜை நான் என்ன பண்ணுறேன், உள்ளே இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு தேவையான AI மாடல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி 3 விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிஃபரன்சஸ்குள்ளே போயிடலாம். ஸோ உங்கள் பெர்ஃபார்மன்ஸுக்கு எந்த ப்ராசஸர் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா கிராஃபிக் கார்டு, இல்லை சிபியூனா நீங்கள் நார்மலாக என்ன பண்ணலாம், அது டிஃபால்ட்டாக அசைனில் இருக்கும். பட் நாம் கிராஃபிக் கார்டுங்கிறதுனால கிராஃபிக் கார்டு. அண்ட் அதே மாதிரி உங்கள் இமேஜோட டேட்டா எல்லாமே வச்சுக்கலாமா இல்லை வேண்டாமா, சேவ் பண்ணும் போது ஷூட்டிங் டைம், லொக்கேஷன், இந்த கேமராவோட அந்த ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணும் போது வேண்டானா நீங்கள் என்ன பண்ணலாம், அதை டிசேபிள் பண்ணிடலாம். இல்லை எனக்கு அது அப்படியே தான் தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஃபார்மெட் உங்களுக்கு எப்படி தேவை, நான் வித்தியாசமான ஃபார்மெட்டில் இம்போர்ட் பண்ணுவேன், ஆனால் எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும் போது அதே ஒரிஜினல் ஃபார்மெட்டில் வேணும், இல்லை குறிப்பிட்ட இந்த 2 ஃபார்மெட்டில் எனக்கு ஏதாவது தேவைன்னா அப்படி அந்த ஃபார்மெட்டையும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் என்ன DPI நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை சோர்ஸ் மாதிரியே தான் தேவைன்னா எந்த ஒரிஜினல் இமேஜ் அந்த சோர்ஸ் ஏற்ற மாதிரியே வேணும்னா சேம் as சோர்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். ரெண்டாவதாக பார்த்தோம்னா நம்ம அப்ஸ்கேல் பண்ண வேண்டிய ரெசல்யூஷன். நல்லா கவனிங்க, 100% அப்படிங்கிறது நாம் உள்ள இம்போர்ட் பண்ண இமேஜோட ரெசல்யூஷன், இதுதான் ஒரிஜினல் ரெசல்யூஷன். பட் நீங்கள் இந்த AI மாடல்ஸை யூஸ் பண்ணும் போது எவ்வளோ அப்ஸ்கேல் பண்ணணும், 2 times 4 times இல்லை 8 times அப்ஸ்கேல் பண்ண விரும்புகிறீங்களா, இல்லை எனக்கு 8 timesக்கு மேலே வேணும்னா கஸ்டமைஸ் கொடுத்து இன்னும் ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் அங்கே என்டர் பண்ணலாம். பட் எவ்வளோ அப்ஸ்கேல் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிறத இங்கே நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். மூணாவது, கீழே நமக்கு ஹை ரெசல்யூஷன் இமேஜுக்கான ஆக்சலரேஷன் மோட் இருக்குது. பட் இதை எனேபிள் பண்ணுறது ஓகே தான், பட் அந்தளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா அது இமேஜோட குவாலிட்டியை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தெளிவாக அங்கே மென்ஷன் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ மே எஃபெக்ட். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, எனேபிள் பண்ணிக்கோங்க. இல்லைங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அதை டிசேபிள் பண்ணி நீங்கள் இந்த வேலையை சிம்பிளாக முடிச்சுக்க முடியும். அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு தேவையான இமேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே எங்கே சேவ் ஆகுன்ருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக ஒரு லொக்கேஷனை நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஜென்ரல் மாடல். ஒருவேளை உங்கள் இமேஜை என்ஹான்ஸ் பண்ணணும், அப்ஸ்கேல் பண்ணணுங்கிற பட்சத்தில் நம்ம ஜென்ரல் மாடல் யூஸ் பண்ணலாம். அதுலேயும் நமக்கு 2 மோட் இருக்குது. ஓகே, லார்ஜ் ரெசல்யூஷன் ஃபோட்டோஸை நீங்கள் உள்ளே இம்போர்ட் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை நடக்கணும்னா நீங்கள் மோடை என்ன பண்ணலாம், ஃபாஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம். இல்லை நான் இம்போர்ட் பண்ணியிருக்கிற இமேஜ் இந்த மாதிரி 1000 கீழே தான் இருக்குது, நல்ல குவாலிட்டியை கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கேயே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அண்டர் 1000 பிக்சல்ஸ்குள்ளே தான் இருக்குன்னா அப்போ குவாலிட்டி மோட் என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். அப்போ நமக்கு நல்ல ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே, ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் நமக்கு கொஞ்சம் 4 times எனக்கு என்ன பண்ணி தேவைன்னா அப்ஸ்கேல் பண்ணி தேவை. அண்ட் நல்ல குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா வேணும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ ஜஸ்ட் நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒருவேளை நீங்கள் சூஸ் பண்ண ஏஐ மாடல் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொண்டு வரலனா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டில் வச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இன்கேஸ் நல்ல ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ குவாலிட்டி மோடில் ஃபேஸில் நமக்கு அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் இல்லை. பட் ஃபாஸ்ட் மோடை நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு மாடல் எடுக்கிறீங்கன்னா அதில் மோடு இருக்குது, டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குன்னா டிஃப்ரெண்ட் மோட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எது நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி வருதோ அதை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ, என்னோட இமேஜ் வந்து பயங்கர நாய்ஸாக இருக்குது, அதை கம்ப்ளீட்டாக வந்து டீநாய்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இந்த இமேஜ்லாம் பார்த்தோம்னா பயங்கர நாய்ஸ் இருக்கும். ஓகே, பல இமேஜ் தான் நல்ல நாய்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை கம்ப்ளீட்டாக எனக்கு டீநாய்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ டீநாய்ஸ் மாடல் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அதை ஃபர்தராக மோட் கிடையாது, பட் உங்களுக்கு எந்த அளவுக்கு அப்ஸ்கேல் பண்ணணுங்கிறதையும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் 400% ஆஸ் யூஷுவல் மெயின்டைன் பண்ணுறேன். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டீநாய்ஸ் மாடலில் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடியே நல்ல ரிசல்ட் இருக்குது. ஜஸ்ட் நம்ம சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம்னா அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும் அண்ட் ஸ்கின்னில் இருக்கட்டும் நமக்கு அந்த நாய்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஃபேஸ் மாடல். ஸோ நம்மக்கிட்ட ஒரு நல்ல போர்ட்ரேட் இருக்குது, பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக தேவை, இல்லை ஷார்ப்னஸ் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபேஸ் மாடல் யூஸ் பண்ணலாம். ஸோ மோடில் நமக்கு 2 மோட் இருக்குது, சாஃப்ட் அண்ட் ஷார்ப். ஸோ இந்த இமேஜுக்கு வந்து ஷார்ப் நான் வைக்க விரும்பல, அதுக்கு பதிலாக சாஃப்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் ஃபேஸ் கொடுத்து ஃபேஸை என்ன பண்ணுங்கள், கரெக்டாக டார்கெட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் இமேஜில் மல்டிபிள் ஃபேஸஸ் இருந்துச்சுன்னா எந்த ஃபேஸை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபேஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்க. ஓகே, செலக்ட் நன் கொடுத்தீங்கன்னா செலக்ட் நன், இல்லை ஒரு 5 ஃபேஸ் இருக்குது எல்லாத்தையுமே தான் எனக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும்னா செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், டன் கொடுத்துடலாம். ஒன்ஸ் ஒருவேளை உங்களுக்கு கலரைஸ் பண்ணியும் வேணும்னா நீங்கள் கலரைஸ் மாடல் கொடுங்க. கலர் இமேஜில் தயவு செஞ்சு கலர் மாடல் கொடுக்க வேண்டாம், கலரைஸ் மாடல் கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன மோட் வேணும் அப்படிங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரிவ்யூ கொடுங்க. ஸோ லார்ஜ் இமேஜாக இருக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் ப்ராசஸிங் டைம் வந்து அதிகம் எடுக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே மென்ஷன் ஆகுது. ஓகே, பிகாஸ் இந்த இமேஜோட டிஃபால்ட் சைஸே பார்த்தீங்கன்னா நல்ல ரெசல்யூஷன் தான் நினைக்கிறேன். ஜஸ்ட் நம்ம பிக்சர்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜோட சைஸே பார்த்தீங்கன்னா 1000 பிக்சல்ஸ்க்கு மேலே தான். ஸோ அப்போ 4 டைம்ஸ் நம்ம அப்ஸ்கேல் பண்ணும்போது கவனித்து பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு என்னது, ரெசல்யூஷன் அதிகமாகுது. ஸோ அந்த டைமில் நமக்கு இன்னுமே அந்த ப்ராசஸிங் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பொறுமையாக தான் நீங்கள் அந்த ரிசல்ட்டை கெட் பண்ணிக்க முடியும். பட் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே, ஸோ நல்ல ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த சாஃப்ட்னஸ், அந்த ஸ்மூத்திங் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா கலரைஸ் மாடல். ஸோ நம்மக்கிட்ட பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், கலரைஸ் பண்ணலாம். ஸோ கீழே இருக்கிற மற்றதெல்லாம் என்னோட இமேஜஸ் தான். ஓகே, என்னோட இமேஜஸ் இது நெட்லேருந்து எடுத்தது. ஸோ கலரைஸ் பண்ணி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கலரைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் கீழே நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் ரீப்பேர் இருக்குது. ஓகே, ஒருவேளை பழைய ஃபோட்டோ இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டேமேஜ்லாம் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி டேமேஜெல்லாம் நடந்திருக்கும். இல்லை அந்த ஃபேஸ் கூட இன்னும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ராட்ச் ரீப்பேர் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். பட் இங்கேயும் நமக்கு ஃபேஸ் மாடல் இருக்குது. ஸோ அதுதான் ப்ளஸ் பாயிண்ட். நமக்கு வெறும் ஸ்க்ராட்சை மட்டும் இல்லை, ஃபேஸ் மாடலும் கூட இருக்கிறதுனால நமக்கு ஸ்க்ராட்சும் அந்த டேமேஜும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீப்பேர் ஃபிக்ஸ் ஆயிரும். அண்ட் கூடவே நமக்கு ஃபேஸும் பார்த்தீங்கன்னா அந்த டச்சப் நல்லாவே பார்த்தீங்கன்னா தெளிவாகவே இருக்கும். ஸோ ரிசல்ட் நல்லாவே இருக்குது. அண்ட் மேலே இருக்கக்கூடிய டேமேஜும் பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகே, ஸோ ஓரளவுக்கு நல்லாவே அந்த டேமேஜ் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. இன்னும் வேணால் மற்ற மாடல்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி மற்ற மாடல்ஸை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக கலர் கேலிப்ரேஷன். நல்ல ஃபோட்டோ இருக்குது, பட் கலர் கொஞ்சம் இன்னும் சேச்சுரேட்டடாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நான் நேரில் பார்க்கும்போது இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் பச்சை பசுமையாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் நமக்கு வைப்ரண்ட்டாக தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் கலர் கேலிப்ரேஷன் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் சேச்சுரேட்டடாக அந்த கலர் இன்னும் வைப்ரண்ட்டாக பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஒன்ஸ் இந்த ரிசல்ட் எல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் க்ராப் பண்ணணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லை வந்து எனக்கு வந்து ஃப்ளிப் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் மேலே நமக்கு க்ராப் ஆப்ஷன் இருக்குது. பட் அது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, க்ராப் பண்ணுறதை தாண்டி நிறைய ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்கிறது உண்டு. லைக் நீங்கள் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணணும்னாலும் சரி. ஓகே, அண்ட் ஈவன் நீங்கள் ஹாரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல் ஃப்ளிப் பண்ணணும்னாலும் சரி, அதுக்கான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. மற்றபடி நீங்கள் க்ராப் பண்ண விரும்புகிறீங்கன்னா அந்த க்ராப் ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ராப் பண்ணி தேவை, ஒரிஜினல் வேணுமா, இல்லை கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்களா, இல்லை சைஸை இன்னும் சேஞ்ச் பண்ண போகிறீங்களா, இல்லை வேறு உங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது எல்லாமே இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் எதாவது பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கலாம். பட் நாம் இப்போதைக்கு எதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நம்ம மிக்ஸ் பண்ண விரும்பலை. கரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், இதை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். பட் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா டேமேஜ் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த ஸ்க்ராட்ச் ரீப்பேர் அப்ளை பண்ணியிருந்தோம். இதே இந்த செட்டிங்கை வந்து எல்லாத்துக்கும் இமேஜுக்கும் அப்ளை பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை கரண்ட் செட்டிங்ஸ் டு ஆல். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் இந்த செட்டிங்ஸ் என்ன ஆகும், அப்ளை ஆகும். ஓகே, அப்படி நீங்கள்
டக்குன்னு இந்த வேலையை முடிக்கணும், எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணணும், ஒரு 20-30 இமேஜ் இருக்குது, இல்லை 100 இமேஜ் இருக்குது, அது எல்லாத்துக்கும் இந்த செட்டிங்ஸ் அப்ளை பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படியும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு இதெல்லாம் ஓகே. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா போதும், டக்குன்னு உங்களுக்கு நீங்கள் சொன்ன லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, வேகமாக அந்த எக்ஸ்போர்ட் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி தாராளமாக அந்த இமேஜை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராசஸிங்லேருந்து கம்ப்ளீட்டட் செக்ஷனுக்குள்ளே போய் பார்த்தோம்னா இமேஜஸ் இருக்குது. நீங்கள் வியூ பண்ணுற ஆப்ஷன் இங்கே இருக்குது, நீங்கள் வியூ பண்ணலாம். ஸோ எவ்வளோ அந்த கம்பேரிசனோட பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஒரிஜினல் ரெசல்யூஷன் என்ன அண்ட் டீநாய்ஸ் பண்ண அந்த ரெசல்யூஷன் என்ன, டீநாய்ஸ் பண்ணது எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். அண்ட் ஆரம்பத்திலேயே நான் மென்ஷன் பண்ண மாதிரி இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவோட பின்டு கமெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி HitPaw பிராண்டோட 3rd anniversary பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். August 1 31 வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதில் ஒரு சில buy one get one இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதையும் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.